ஹை ஆல் குட் டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது காயை வந்து பார்க்கலாம். அது வந்து மிளகாய். ஸோ இது என்னுடைய ரூஃப்டாப் கார்டனில் வந்து நான் க்ரோ பண்ணுறேன். 2 மாதமாச்சு இந்த மிளகாய் செடி வாங்கி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் பிடிக்குது. ஸோ மிளகாய் செடிக்கு வந்து முக்கியமானது என்னென்னா மண் கலவை. மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருந்தால் நிறைய காய் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா மிளகாய்ன்றது நம்ம வீட்டில் வந்து தினமும் தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம் இந்த செடியை. ஸோ மிளகாயை பொறுத்த வரைக்கும் நிறையா என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடியில் வந்து 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ அவ்வளவு காய் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்னா 15 நாளைக்கு ஒருக்கா வந்து மாட்டு சாணமும், அப்புறம் வந்து மண்புழு உரமும், அப்புறம் வந்து கொஞ்சம் டிஏபியும் கொடுத்தா நல்லபடியாக வளர்க்கலாம். ஸோ எல்லோரும் நீங்களும் இந்த மிளகாய் செடி வளர்க்குங்க. தேங்க்யூ. மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா மீன் அமிலம் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். 2 நாளைக்கு ஒருக்கா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்திங்கன்னா பூக்கள் நல்லா வந்து உதிராது. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மிளகாய் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்து சின்னதாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மண்ணை கொஞ்சம் லைட்டாக தோண்டி கொஞ்சம் உரம் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். மாட்டு சாணமோ இல்லைனா வந்து என்ன மண்புழு உரமோ கொடுத்திங்கன்னா அதனுடைய அந்த மிளகாயோடைய சைஸ் வந்து பெருசாகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட காய்க்கும். ஸோ நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து மிளகாய் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து பூச்சி வந்து பூச்சி வந்து நிறையா வந்து மிளகாயை வந்து அஃபெக்ட் பண்ணும். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டு போயிடும். அதுக்கெலாம் வந்து நம்ம மீன் அமிலம், அப்புறம் வந்து பஞ்சகாவியம் அது வந்து நம்ம தெளிச்சிட்டே இருக்க பார்த்திங்கன்னா மிளகாய் செடி நல்லபடியாக வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து பக்கம் பக்கமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா மிளகாய் வந்து செடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளரும். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து ஈஸியாக வளரக்கூடிய செடி. மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ நம்ம வந்து செம்மண் கூட கலவையில் வச்சு வளர்த்துனோம்னா நல்லபடியாக வளரும் அந்த மிளகாய் செடி. ஸோ மிளகாயின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நிறைய வந்து பெருசாக வளரணுன்னா நம்ம வந்து கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வாங்கும்போது செக்கெண்ணெய் வாங்கும்போது செக்கு ஆட்டுற கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க கடலை புண்ணாக்கு வந்து அப்படியே வந்து செக்கு ஆட்டும்போது செக்கில் வந்து கடலை வந்து ஆட்டும்போது எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 100 கிராம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலோ இல்லை வேருக்கு ஊற்றுனீங்கனாலோ நல்லபடியாக பார்த்திங்கன்னா காய் வந்து பெருசாக வரும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஸோ